யூடியூபின் உலக நாயகன் இருக்காரு, அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, அவன்கிட்ட சொல்லுங்க, லாங் டேர்ம் ரிவ்யூவா பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி டே இன் லைஃப் வந்து டைமிங் இல்ல, ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான டைம்ல தான் கேக்குறான். சோ உனக்கு இப்ப வந்து ரிவ்யூ மாதிரினா சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் என்ன வீடியோவே தரேன்னு சொல்லி எனக்கு பேசுங்க. ஓகே. நேத்து வந்து தாடியோட வச்சு வர்டிக் பேசியிருக்கேன், சரிங்களா? நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. ஹலோ ஆஸ்காரா, யார் டெக் சூப்பர் ஸ்டார்க்கா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, நீங்கள் கொடுத்தியே ஆகணும். என்ன அந்த மாதிரி நடிக்கிறாரு. சூப்பர் சூப்பர். இந்த வருஷம் டெக் சூப்பர் ஸ்டார் தான் ஆஸ்கார் அவார்டே. இது கமலஹாசனா தோத்துட்டாருங்க. கமலஹாசன்லாம் அவர் கால் தூசிக்காகாது. ஒரே நாள் வந்து அதை ரிவ்யூ பண்ணி ஒரே நாள் வந்து டிஃப்ரெண்ட் கெட்ட போடுறாரே. கமலஹாசன் என்னது, கமலஹாசன் 10 தசாவத்தெல்லாம் போச்சு எப்பயோ. இவர் தான் இப்போ டெக் சூப்பர் ஸ்டார் தான் அவார்ட். ஆமாம், ஓகே, தேங்க்யூ. டே டெக் சூப்பர் ஸ்டார், நீ சூப்பர் ஸ்டாராடா? நீ முதல்ல மனுஷனாடா? நீ ஜனங்களுக்கு எப்படிலாம் ஏமாத்திருக்க, போய் ரிவ்யூ பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கண்டதெல்லாம் வாங்க வச்சு நீ லட்சம் சம்பாதிப்ப. எங்கள் ஜனங்களை விட்டுடுறா. நானே ஏமாந்துருக்கேன்டா. உன்னை நம்பி இந்த மொபைல், இந்த ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வாங்கினது உன்னை நம்பி தான், நீ சொல்லி தான் வாங்கினேன். பார் கிரெயின்ஸ் வருது, 32,000 ரூபாடா. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின பணம் உன்ன மாதிரியா? நான் தாண்ட உண்மையான மிடில் கிளாஸ். 30,000 ரூபாய்க்கு லட்சமாக சம்பாதிச்சு நீ மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தெரியுது. என்ன சிம்பதி கிரியேட் பண்ணிட்டுருக்கியா? லாங் டேர்ம் ரிவ்யூ பண்ணுறேன்ட்டு ஒன்று பண்ணியேடா. அந்த ஃபோனை நீ யூஸ் பண்ணாமலேயே ஒரே நாள் வாங்கி அதை ஒரே நாள் டிஃப்ரெண்ட் கேட்டால் போடுற. நீ ஃபுல்லாக தாடி விட்ட மாதிரியும் தாடி ஷேவ் பண்ணுற மாதிரியும் க்ளீனாக ஷேவ் பண்ணுற மாதிரியும். இப்போ தானே தெரியுது நீ சூப்பர் ஸ்டார். இல்லை நீ உலகமாக நடிக. முதல்ல இந்த நடிப்பை பார்த்தானா நாங்கள்லாம் ஏமாந்துட்டோம். இப்படி நீ கையுங்காலுமா மாட்டிக்கிட்ட. ஆனாலும் வெளியே வந்து ஒரு வீடியோ போட மாட்டேங்கிற. இதுக்கு ஒரு மன்னிப்பும் கிடையாது, இதுக்கான ஒரு எந்த விளக்கத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் எவ்வளோ தௌலத்து உனக்கு இருக்கும். சொல்லப்போனால் உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடை நான் பார்த்ததில்லை. எப்படியே ஜனங்க வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதை ஏமாந்துட்டு அதை மறந்துட்டு போயிடுவாங்க. உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க நம்பிகிட்டே இருப்பாங்க, ஏமாந்துகிட்டே இருப்பாங்கன்ட்டு நீ காத்துட்டு இருக்கியா? இது உண்மைதான். ஏன்னா உன்னை அவங்க அன்ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயங்கரமான தற்குறிங்க, படித்த தற்குறிங்க. யாரை ஃபாலோ பண்ணும் யாரை அன்ஃபாலோ பண்ணணும்னு தெரியாதவங்க. உன்ன மாதிரியே தான்டா ஒருத்தன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அவன் பண்ணுற ஃப்ராட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் அவனுக்கு இருக்கிற 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவனுக்கு அப்படியே தான் இருக்குது. அவனை மாதிரி ஒரு கேவலமானவனை நான் பார்த்ததே கிடையாது. ஒருத்தன் பசின்னு வர்றான், அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம பெண்ணு கொடுக்குறான். பொம்பளை பிள்ளைங்க தேடி போயிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறான். ஒருத்தன் செத்தவன் ஐடியில் போயிட்டு ஆலீஸ்வெல்லன்னு சொல்கிறான். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே போயிட்டு அவங்க டீச்சர் சைட் அடிக்கலான்னு 2 பேர் பண்ணுறான். இதை விட ஒருத்தன் கேவலமாக பண்ண முடியுமா? அவனோட ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். ஏன்னா அவனே கேவலமான ஒருத்தன். அவனை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் எவ்வளோ கேவலமாக இருப்பீங்க. அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். நீ உங்களை மாதிரி ஒரு கேவலமானவங்க கேடு கெட்டவங்க யாருமே கிடையாது. நீங்கள்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு கேவலமானவங்க. இந்த மாதிரி தற்குறிங்க, இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை விட்டுட்டு நல்லவங்களை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள போய் மோட்டிவேட் பண்ணுங்கள். போங்க.